ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேஸ் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லோ ஃப்ரீக்வென்சியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போர்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு இன்புட் வந்து ஸ்டீரியோ இன்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவுட்புட்டில் மோனோவா பேஸ் மட்டும் வரும். இது ஒரு சப்வூஃபர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பல வோல்டேஜில் வந்து இருக்குது. இதுவே வந்து நம்ம பார்த்திங்கன்னா டியூயல் சப்ளைலையும் இருக்குது. அதாவது 012 அந்த சப்ளையில் இருக்கும். அதே பார்த்திங்கன்னா 12012 அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி 24 வோல்ட்லேயும் இது இருக்குது. இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் வோல்டேஜில் வந்து போர்டு இருக்குது. ஆனால் இந்த போர்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 வோல்ட்டில் வந்து ஒர்க் ஆகக்கூடிய போர்டு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 012 கொடுத்தா போதும். அதாவது மைனஸ் ப்ளஸ் மட்டும் 12 கொடுத்தா போதும். இந்த போர்டு வந்து ஈஸியாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இதோட அவுட்புட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜாக இருக்கும். ஒரு 4-5 ஸ்பீக்கர் சப்வூஃபருக்கு போடுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் ஒரு 8 இன்ச்சு 10 இன்ச்சுலாம் போடுறீங்க, ஐசிஸ்லாம் ஹெவியாக போடுறீங்க அப்படின்னா இது வந்து செட் ஆகாது. TD 20 30 44 40 அதுக்கு வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகிக்கும். இது எங்கெங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வெஹிக்கிள்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து அதில் இப்போ 4 ஸ்பீக்கர் போகிற மாதிரிலாம் வெஹிக்கிள்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பேஸே இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன கேபினட் வாங்கி அதில் 12 வோல்ட் இந்த மாதிரி ஒரு ஐசியும் இந்த போர்டும் வச்சு அப்படின்னா ஒரு சப்வூஃபர் ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு வாட்ஸும் கம்மியாக இருக்கும், ஓரளவுக்கு பர்ஃபெக்டான பேஸும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆம்பிளிஃபையருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஏன்னா காரில் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு தான் பேட்ரி இருக்குது. அதனால் நம்ம 12 வோல்ட்டில் போர்டு வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த போர்டில் வந்து பின் டீட்டெயில்ஸ் இது எப்படி வயரிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்ப்போம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த போர்டு. இந்த போர்டில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டீரியோ இன்புட்டை உள்ளே கொடுத்துக்கலாம். அது அவுட்புட்டில் வந்து நீங்கள் மோனோவாக எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா ப்ராசஸர் ஐசி. இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடியது. இது பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் வால்யூம் கண்ட்ரோலர். நம்ம வந்து சும்மா லைட்டாக நம்ம திருக்கி வச்சோம் அப்படின்னா அந்த பேஸோட லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அது. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மூலமாக பேஸோட எஃபெக்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா அவுட்புட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கிட்ட வந்து இங்கே ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா நமக்கு வோல்டேஜ் கொடுக்கறதுக்காக. இதில் வந்து DC வோல்டேஜ் தான் கொடுக்கணும். இது வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 பின் வந்து அவுட்புட்டுக்காகவும் அடுத்து இருக்க செகண்ட் 2 பின் வந்து நமக்கு வந்து DC இன்புட்டை கொடுக்கறதுக்காகவும். இது ஆல்ரெடி சால்ட்ரிங் பண்ணி வச்சது திருப்பி எடுத்து போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்படி இருக்குது. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு நடுவில் கிரவுண்டு, ரெண்டோட கிரவுண்டுமே காம்பன் பண்ணி ஒரே கிரவுண்டாக கொடுத்துடலாம். 2 சைடுமே லெஃப்ட் ரைட் நம்ம வந்து இன்புட் கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த போஸ் வந்து ஒரு கரெக்டாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓரளவுக்கு ஒரு மீடியமான பேஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப உதறும் பேஸு, அவ்வளோவும் வைக்காதீங்க. அதே மாதிரி இதுக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 47K அந்த மாதிரி ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் நம்ம பொட்டன்ஷியல் மீட்டர்னு சொல்லுவோம், அதுக்கு இன்புட்டாக கொடுத்து இதுக்கு இன்புட்டாக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பேஸோட லெவலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேஷ்போர்டோட முன்னாடி அந்த வேரியபிள் கண்ட்ரோலர் வந்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் இதுக்கு இன்புட்டாக கொடுத்து ஆம்பிளிஃபையரில் வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க. அதாவது நம்ம வீடுகளில் வச்சுக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் டிரான்ஸ்ஃபார்மர் டைப் ஆம்பிளிஃபையருக்குலாம் இதை யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு இந்த வெஹிக்கிள்ஸில் போட பூஸ்டர் ஆம்பிளிஃபையர் சின்ன ஆம்பிளிஃபையர் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட எஃபெக்ட் வந்து அவ்வளவும் இருக்காது. நீங்கள் வந்து வண்டிங்கிறது க்ளோஸ்டாக இருக்கும், உள்ளே வந்து எல்லாமே க்ளோஸில் இருக்கும். லைட்டாக பேஸ் இருந்தாலே வந்து ரொம்ப அதிரும். அதனால் அதுக்கு வந்து இது ஓரளவு சூட்டபுளாக இருக்கும். ப்ரைஸும் வந்து நம்ம கம்மியாக செஞ்சுக்கலாம். பட் நீங்கள் வீட்டிலலாம் போடணும் அப்படின்னா ஒன்றும் ப்ரோலாஜிக் போட்டுக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு சப்வூஃபர் ஆட் ஆகி வந்துடும். ப்ரோலாஜிக் நீங்கள் 5.1 ப்ரோலாஜிக்கும் வாங்கினீங்க, வசந்தலாம் வாங்கினீங்க அப்படின்னா கிளாரிட்டி சூப்பராகும். இல்லை எனக்கு 2.1 தான் செய்ய போகிறேன், எனக்கு பேஸ் மட்டும் போடணும்னா 2 கிட்டு, அதாவது TDAல வாங்கினீங்க அப்படின்னா உள்ளே பேஸ் வந்து ஃபில்டர் பண்ணி வர மாதிரி போர்டெலாம் வந்துருச்சு. அது மாதிரி வாங்கிக்கோங்க. செப்பரேட்டாக அந்த போர்டு வந்து வாங்கி வைக்கணும் தேவையில்லை நமக்கு. ஏன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு செய்கிற அளவுக்கு இது வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்காது. ஸோ நீங்கள் இதே கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 வோல்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து சூப்பராகும். ஏன்னா வோல்டேஜ் நம்ம கூடுறப்ப வந்து அதோட அவுட்புட்டு வந்து கிளாரிட்டி எல்லாமே கூடும், கெயின் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து அவ்வளோமா கெயின் வந்து இருக்காது. ஏன்னா இது 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. அதேமாதிரி ஆம்பியர் ரேட்டிங் வந்து நம்ம கரெக்டாக இருக்காது. அதாவது ஆம்பியர் ரேட்டிங் வந்து கரெக்டாக கொடுப்போம், இருந்தாலுமே வந்து டவுன் ஆகும் நமக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் போடுறப்ப. பட் இதுக்கு வந்து ஆம்பியர் ரேட்டிங் வந்து கரெக்டாக வந்தால் தான் நமக்கு வந்து அவுட்புட்டும் கரெக்டாக வரும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன். ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் வந்து என்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.